வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடியரசுத் தலைவரை சந்திக்க செல்லும் முன் ஸ்டாலின் பேட்டி. மக்கள் ஏற்காத திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம். நெடுவாசல் இயற்கை எரிவாயு திட்டம் பற்றி மத்திய அமைச்சர் பேட்டி. தேனியில் தமிழக வனத்துறையினர் மீது தாக்குதல். கேரள காவல்துறையினர் அத்துமீறல். சென்னை மின்சார ரயிலில் படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்தவர்கள். மின்கம்பத்தில் மோதி 3 பேர் பலி, 4 பேர் படுகாயம். பூமியை போன்றே 7 கோள்கள் கண்டுபிடிப்பு. அமெரிக்காவின் நாசா நிறுவனம் அறிவிப்பு. தமிழகத்தில் நடைபெற்று வரும் அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் பழனிசாமி வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்தார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து வலியுறுத்தினார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்கும்படி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்து ஸ்டாலின் வலியுறுத்தவுள்ளார். அவருடன் திமுக எம்பிக்களும் குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளனர். இதற்காக தில்லி சென்ற அவர் இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி குடியரசுத் தலைவரிடம் முறையிட உள்ளதாக அவர் தெரிவித்தார். குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சி சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா நடராஜனுடைய பினாமி ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய நேரத்தில் நடந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம். இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களை இன்று மாலையில் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு மக்கள் மீது திணிக்கவில்லை என்றும் மக்கள் ஏற்காத எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது எனவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு செயல்படுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய பாஜக அரசு மக்கள் மீது திணிக்கவில்லை எனவும் அது முந்தைய காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டம் என்றும் கூறிய அமைச்சர், மக்கள் ஏற்காத எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது என்று தெரிவித்தார். இன்றைய மத்திய அரசாங்கம் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மக்கள் மீது கொண்டு திணிக்கவில்லை. இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையது இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை என்பது ரொம்ப தெளிவாக அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக நம்ம பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். தமிழக எல்லைப் பகுதிக்குள் கேரள கலால் காவல்துறையினர் அலுவலக கண்டெய்னர் வைத்ததை கண்டித்த தமிழக வனத்துறையினர் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு பகுதி கம்பம் மேற்கு வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இங்கு தமிழக வனத்துறையின் சோதனைச் சாவடியும் குடியிருப்பும் உள்ளன. இங்கு கேரள கலால்துறை காவல்துறையினருக்கு முறையான கட்டிடம் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் கேரள கலால்துறையினருக்கு புதிய அலுவலக கண்டெய்னர் கொண்டுவரப்பட்டது. அதை கிரேன் மூலம் தமிழக எல்லைப் பகுதிக்குள் கேரள காவல்துறையினர் வைத்துள்ளனர். இதற்கு அங்கு பணியிலிருந்த தமிழக வனத்துறை அலுவலர்களும் ஊழியர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கேரள காவல்துறையினர் தமிழக வனத்துறை அலுவலர்களை தாக்கியுள்ளனர். இதையடுத்து சோதனைச் சாவடி மூடப்பட்டது. இதுகுறித்து தமிழக வனத்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து உயர் அலுவலர்கள் தாக்குதல் நடைபெற்ற இடத்துக்கு வந்தனர். கம்பம் காவல்துறையினரும் அந்த இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சோதனைச் சாவடி திறக்கப்பட்டது. இந்த பிரச்சனையால் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் வண்ணதாசன் உள்பட பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த 24 எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டன. சாகித்ய அகாடமி அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, ஹிந்தி, குஜராத்தி, மைத்திலி உள்பட 24 இந்திய மொழிகளில் வெளியான சிறுகதை, கவிதைகள், நாவல், கட்டுரை, திறனாய்வு அல்லது விமர்சனம் ஆகிய படைப்புகளில் சிறந்தவை தேர்வு செய்யப்பட்டு 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த தமிழ் படைப்பிற்கான விருது ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக நெல்லையைச் சேர்ந்த எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது. மேலும் பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாயும் பட்டயமும் அவருக்கு வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பரம் நகரில் வசித்து வரும் வண்ணதாசனின் இயற்பெயர் கல்யாணசுந்தரம். இலக்கியவாதியும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான தி.க. சிவசங்கரனின் மகனாவார். இலக்கிய சிந்தனை, சுஜாதா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்ற வண்ணதாசன் தற்போது எழுத்துத்துறையில் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழியாக சென்ற அதிவேக மின்சார ரயிலில் தொங்கியபடி பயணம் செய்த 3 பேர் மின்சார கம்பத்தில் மோதி பலியாகினர். கடற்கரை செங்கல்பட்டு அதிவேக மின்சார ரயிலில் படிக்கட்டில் தொங்கியபடி சிலர் பயணம் செய்துள்ளனர். காலை 8:55 மணியளவில் ரயில் பரங்கிமலை அருகே வந்தபோது படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தவர்கள் பக்கவாட்டில் இருந்த மின்கம்பத்தில் மோதி கீழே விழுந்தனர். இதில் 3 பேர் அதே இடத்தில் பலியாகினர். 5 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில், 2 குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்தவுடன் மின்சார ரயில் பரங்கிமலை ரயில் நிலையத்தை தாண்டி 15 நிமிட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. விபத்து பற்றி ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை தொடர்ந்து அந்த வழியில் சற்று நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. பின்னர் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. 7 பேர் கீழே தவறி விழுந்தாங்க. அது 5 பேர் உயிரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னா, அந்த லேடர் நம்பர் 33ன்னு ஒன்று இருக்கும், சிக்னல். அந்த லேடர் தான் காரணம். கண்டினியூஸாக இது வரைக்கும் இது மாதிரி 11 விபத்து நடந்திருக்கு. இதில் 3 பேர் உயிர் இறந்துருக்காங்க சிங்கிளாக. இதை கொஞ்சம் ரயில்வே நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது வந்து கொஞ்சம் இந்த சிக்னலை சரி செய்யணும். காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் மாவட்டத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் உள்பட 4 பேர் பலியாகினர். 7 வீரர்கள் படுகாயமடைந்தனர். முழு சித்ரங்கத்தில் ராணுவ வீரர்கள் நேற்றிரவு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு மறைந்திருந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பதிலடியாக அவர்களை நோக்கி ராணுவ வீரர்களும் சுட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த துப்பாக்கி சண்டையில் 3 ராணுவ வீரர்கள் மற்றும் பெண் ஒருவர் என 4 பேர் பலியாகினர். மேலும் 7 வீரர்கள் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து அங்கு விரைந்து வந்த கூடுதல் ராணுவ படையினர் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினர். படுகாயமடைந்த ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகளுக்கு எதிராக இரவு முழுவதும் நீடித்த தேடுதல் வேட்டை தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் படுகாயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் 12 மாவட்டங்களில் உள்ள 53 தொகுதிகளில் இன்று 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மகோபா நகரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு திரண்டிருந்த சமாஜ்வாதி கட்சியினருக்கும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்பு மோதலாக மாறியது. ஒருவருக்கு ஒருவர் இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்ட 2 கட்சி தொண்டர்களையும் தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த மோதலில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் சித்தா கோபாலின் மகன் உள்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தள்ளுவண்டி கிடைக்காததால் நோயால் பாதிக்கப்பட்ட மனைவியை தோளில் சுமந்து அவரது கணவர் மாடிப்படிகளை ஏறி இறங்கி அலைந்த நிகழ்வு பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கான்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ராம்ராஜ் என்பவர் நோய் தாக்குதலுக்குள்ளான தனது மனைவியை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். எக்ஸ்ரே உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு அவரை அழைத்து செல்ல தள்ளுவண்டி வழங்க மருத்துவமனை நிர்வாகம் தாமதம் செய்தது. அங்குள்ள ஊழியர்களை அணுகி அவர் பலமுறை கேட்டும் அவருக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் தனது மனைவியை தோளில் சுமந்து கொண்டு ஒவ்வொரு மாடியாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார். ராம்ராஜுக்கு நேர்ந்த கொடுமையை அங்கிருந்த ஒருவர் ஒளிப்படமாக எடுத்து செய்தி ஊடகங்களுக்கு அனுப்பினார். இந்த காட்சிகள் தற்போது வலைத்தளங்களில் வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது.
சில மாதங்களுக்கு முன்பு அவசர ஊர்தி கிடைக்காததால் அரசு மருத்துவமனையில் மரணமடைந்த தனது மனைவியை அவரது கணவர் தனது கிராமத்திற்கு தோளில் சுமந்தவாறே சென்றார் என்பது நினைவு கூறத்தக்கது. தூத்துக்குடி வல்லூர் மின் உற்பத்தி நிலையத்தில் கொதிகலன் பழுது. 710 மெகாவாட் உற்பத்தி பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டால் கற்றலுக்கு போதிய வாய்ப்புகள் அற்ற கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இதனை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவதென ஈரோட்டில் நடைபெற்ற கருத்தரங்கில் முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம், அரசு துறை ஓய்வூதியர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் ஈரோடு பெரியார் மன்றத்தில் நீட் தேர்வு எதிர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, வரலாற்றுத்துறை பேராசிரியர் கருணானந்தன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். இதில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மாணவர்களுக்கு கற்றலில் சம வாய்ப்பு வழங்காமல் தேர்வில் மட்டும் சம வாய்ப்பு வழங்குவது முறையற்றது என்றும், எனவே தமிழக அரசின் ஒப்புதலை ஏற்காமல் மத்திய அரசு நுழைவுத் தேர்வை நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. நீட் நுழைவுத் தேர்வை எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும், தேவை ஏற்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவது எனவும் கருத்தரங்கில் முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றியிருக்கக்கூடிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும். அதற்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது. மாநில அரசிற்கு எத்தகைய மாணவர் சேர்க்கை நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை மத்திய அரசு பறிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. எனவே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அது கிடைக்கணும். அது கிடைக்கவில்லை என்றால் போராட்டங்கள் தீவிரமாகும். கொடைக்கானல் ஏரி நீர்பிடிப்பு பகுதியான ஜிம்கானா புல்வெளிகளில் பற்றிய தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ஏரியில் நீர்பிடிப்பு பகுதியாக ஜிம்கானா உள்ளது. இங்குள்ள புல்வெளியில் திடீரென தீப்பற்றிக் கொண்டது. மளமளவென பரவிய தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் தனியார் லாரிகள் மூலம் நீரை கொண்டு வந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. சோழவரம் அருகே பழைய பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கும்மானூரில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை ஒன்று உள்ளது. இங்கு தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் உயர் அழுத்த மின்கம்பி தொழிற்சாலை மீது உரசியதில் திடீரென தீப்பற்றிக் கொண்டது. இதையடுத்து தொழிலாளர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். 4 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. தீ விபத்தை அடுத்து கரும்புகையால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கண் எரிச்சலும் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. இது இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே ஃபயர்லேருந்து வந்து துரித இதில் வந்து 6 மணி நேரம் போராடி இந்த தீயை அணைச்சதுனால இந்த பக்கம் இருக்க மக்களுக்கு பெரும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுத்தாங்க. மொத்த பிளாஸ்டிக்கு ப்ளஸ் அந்த தொழிற்சாலையில் இருந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து முழுதும் சேதம் அடைஞ்சிருக்கு. அது மூலயமா வெளிப்பட்ட காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மூக்கெரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பொதுமக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பழுது ஏற்பட்டதன் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மொத்தம் 5 மின் அலகுகள் உள்ளன. இவற்றில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றில் 3வது அலகின் கொதிகலனில் எதிர்பாராத விதமாக பழுது ஏற்பட்டது. இதனால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து கொதிகலனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக முதல் அலகில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து கூட்டு நடவடிக்கையாக வல்லூரில் அனல் மின் நிலையம் நிறுவப்பட்டு 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் முதல் அலகில் கொதிகலன் குழாய் பழுது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த அலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
முதல் அலகில் ஏற்பட்டுள்ள கொதிகலன் குழாய் பழுது சரி செய்யும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அந்த அலகில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அனல் மின் நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் அருகே காயத்துடன் சுற்றித் திரியும் குட்டி யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அடுத்துள்ள பெரிய தடாகம் பகுதியில் சுமார் 4 வயது மதிக்கத்தக்க பெண் குட்டி யானை கடந்த ஒரு வாரமாக சுற்றி வருகிறது. இந்த யானை கடந்த வாரத்தில் ஒரு தோட்டம் அருகே வந்தபோது நாட்டு வெடிகுண்டில் சிக்கி தும்பிக்கையில் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் வழி தவறி குடியிருப்பு பகுதிக்குள் வந்த இந்த குட்டி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் மீண்டும் மீண்டும் வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே குட்டி யானைக்கு ஏற்பட்டுள்ள காயத்திற்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அரியலூரில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் நடனப்பள்ளி மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அரியலூர் நகரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோவில் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மகாலட்சுமி தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு நடனப்பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்றனர். பல்வேறு வகையான நாட்டியங்களில் விதவிதமான முகபாவங்களை காட்டி மாணவிகள் அசத்தினர். இரு கைகளும் இல்லாத லட்சுமி என்ற மாணவி கரகத்தை தலைமையில் சுமந்து பானை மேல் நிற்பது உள்ளிட்ட பலவிதமான சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை கவர்ந்தார். நான் டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால என் அப்பா டியூஷன் சேர்த்து விட்டாரு. நான் அது ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டெப்ஸ் போட்டு இப்போ பாட்டு வரைக்கும் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாட்டியாஞ்சலி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் நாட்டியாஞ்சலி அரியலூரில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலை கோவிலுக்கு மகா சிவராத்திரியையொட்டி காட்டுப்பாதையில் செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மதுரை மாவட்ட எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் ஆகிய கோவில்கள் அமைந்துள்ளன. இங்கு காட்டுப்பாதையில் செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு காரணமாக குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே நாளை மகா சிவராத்திரி விழாவையொட்டி நாளை முதல் வரும் 27ஆம் தேதி வரை காட்டுப்பாதையில் பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மகா சிவராத்திரி விழாவையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலிய அணி பேட்டிங். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க விண்வெளி வெளியிட்டுள்ளது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குளிர் நட்சத்திரத்தை தான் கிரகங்களில் நிலவும்